நான் விரும்புகிற தலை அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் ஏகே அவர் சொன்னால் சரியாக இருக்கும், நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறதுக்குள்ளே போகாமல் எதிர்த்து பேசுகிற குரல் கொடுக்குறாங்க இல்லையா, அது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன். நான் இப்படிப்பட்ட ரசிகர்கள் தான் தேவை. மக்களே நிறைய விழிப்புணர்வோட வேறு மாதிரி ஒரு ட்ராவலில் போயிட்டுருக்காங்க. பணத்திற்காக எது வேணாலும் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இப்போ வந்தாச்சு. இப்போ மக்களை நீங்கள் இந்த ட்ரிங்க்ஸ் நீங்கள் குடிங்க எனர்ஜி வரும்னு சொல்கிறது மாதிரி உங்கள் குழந்தைகிட்ட கொடுத்து நீங்கள் குடிக்க வைப்பீங்களாங்கிற அளவுக்குலாம் அவங்களுடைய ரசிகர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அஜித் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ என்னடா இது, நம்ம எதையோ நோக்கி பண்ண போய் எங்கிட்டோ திரும்பிடுச்சு அப்படின்னு. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சண்டைக்கோழி படத்தில் ஒரு டைலாக் கொண்டு வரோம், அண்ணன் ஊரில் இல்லையா, அடித்ததே அண்ணன் தாங்கிற மாதிரி அஜித்தை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் இல்லையான்னு கேட்குற போது அடிக்கிறதே அஜித் ஃபேன்ஸ் தான் மாதிரி சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்னதான் சார் பிரச்சனை? ஒன்றும் இல்லை, அவர் எதையுமே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணக்கூடிய ஒரு அஜித்து ரசிகர்களில் ஒரு நல்வழியை கொண்டு போகணும். நீங்கள் குடும்பத்தை பாருங்கள், மனைவி மக்களை பாருங்கள், படம் பாருங்கள், ரசிகர் விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்ம நடிகர் சங்கத்தில் ஒரு அந்த கடன் அடைக்கிறது கூட நீங்கள் ஒரு ஈவெண்ட் ப்ரோக்ராம் பண்ணி மக்களை கஷ்டப்படுத்தி பணம் வாங்கி பணம் வேணால் நம்ம எல்லா பேருமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறோம், ஆளுக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டால் கூட பில்டிங் எழுப்பி கடன் அடைச்சிடலாங்கிற ஒரு விஷயத்தையும் கருத்தையும் பதிவு பண்ணார். நிறைய விமர்சனங்களுக்கு கொஞ்சம் அப்பாற்பட்டவர். ஏன்னா அதுலேருந்து ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால மக்களுக்கு சிரமத்தை கொடுக்கூடாது, ரசிகர்கள் சிரமத்தை கொடுக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூட்டில் அஜித் தலை அப்படிங்கிறவர் எது சொன்னாலும் ரசிகர்கள் கேட்குற நிலைமையில் இருக்காங்க. அப்படி தான் நீங்கள் அஜித்தே கடவுளே அப்படின்லாம் ஒரு கோரம் லாஸ்ட் இயர்லாம் கோஷம் என்ன எந்த படத்துக்கு போனாலும் அவருடைய குரல் ஒழிச்சிட்டு இருந்தது. அதற்கு ஒரு குரல் கொடுத்தாரு, ஆஃப் ஆனாங்க. கோயிலுக்கு போகும்போது ஒரு குரல் கொடுத்தாரு, வேணான்னு சொன்னார், ஆஃப் ஆனாங்க. அஜித் சொன்னால் அதை கட்டுப்படுத்துகிற சூழ்நிலைக்கு ஒரு ரசிகர்கள் இருந்தாங்க ஓட்டு. ஸோ இது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம். ஆனால் அஜித் ரசிகர்களே இப்போ அஜித்தை விமர்சனம் பண்ணுற நிலைமைக்கு ஆளானது காரணம் அஜித் மட்டும்தான் சொல்ல முடியும். என்னால் காரணம் ஒரு ட்ரிங்க்ஸ் விளம்பரத்துக்கு இப்போ வர்றார். பட் அது எதற்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. காரணம் சினிமாவில் சம்பாதிக்கிற அவ்வளோ கோடிகளையுமே தன்னுடைய கார் ரேஸுக்காக கொடுக்குறாரு. ஏன்னா அது பெரிய ஒரு கேங்கே அதில் இருக்குது, யூனிட்டே இருக்கும் நமக்கு அதை. ஸோ இந்த கோச்சரு, ட்ரெயினரு, அவங்க இவங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏகப்பட்ட மெம்பர்ஸ். இப்போ கிட்டத்தட்ட கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 11 மெம்பர்ஸ் நீங்கள் ஆடுறதான் பார்ப்பீங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 20 பேர் மேலே இருப்பாங்க, 30-32 பேர் இருப்பாங்க டீமில். அது மாதிரி தான் அஜித்துடைய கார் ரேஸிங் சம்மந்தப்பட்டவர்கள் ஏகப்பட்ட பேர், ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் வேறு. அப்போ நீங்கள் கோடிகளை தண்ணி மாதிரி இறக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அஜித் தள்ளப்படுறார். இப்போ வேறு ஏதாவது இன்கம் இருக்குமா இருக்குது அப்படின்னா கிடையாது. சினிமா நடிக்கிற பணம் மட்டும்தான். வீட்டை செட்டில்மெண்ட் பண்ணி விட்டாரோ, அசாட்டை சேர்த்து வச்சுட்டாரோ, வரப்போக்கூடிய பணத்தை பூரா டிமாண்ட் பண்ணி இவ்வளோ கோடிகள் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டு வரதை பூரா இது தான் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, அது சிறப்பு. அவருடைய ஆம்பிஷன் கார் ரேஸ், அதற்காக அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார், செலவு பண்ணுறாரு. அப்படிங்கிற வரைக்குமே அதுவும் ரசிகர்களும் சரி மக்களும் எல்லா பேருமே ஒரு பெருமையாக பேசப்பட்டுச்சு. உடைய வீட்டில் பூட்டி வச்சுக்கலாம், அவர் இதோடைய லட்சிய பயணத்துக்காக சம்பாதிக்கிறார், செலவு பண்ணுறாரு. இங்கே எதனால் இப்போ டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா, அந்த ட்ரிங்க்ஸ் விளம்பரத்துக்கு வரும்போது மட்டுமே இங்கே விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டார். பொங்கல் கொண்டாட்டத்துக்கு செலிப்ரேட் பண்ணுங்க மாதிரி அவர் ட்ரிங்க்ஸ் கையில் வச்சுட்டு பேசுகிறது, சாப்பிட்றது, ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, இந்த விளம்பரம் போது இதை எதிர்பார்க்கல அவருடைய ரசிகர்கள். ஏன்னா இப்போ மக்களே நிறைய விழிப்புணர்வோட வேறு மாதிரி ஒரு ட்ராவலில் போயிட்டுருக்காங்க. அப்போது அஜித் நிறைய சில அறிவுரைகள் சொல்லி ரசிகர்கள் இப்படி தான் போகணும்னு சொன்னவர் பணத்திற்காக எது வேணாலும் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இப்போ வந்தாச்சு. இப்போ அதுதான் காரணம். அஜித் ரசிகர்களுக்கே விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அஜித் தள்ளப்படுற காரணம் இதுதான். பட் இங்கேயும் இன்னொரு விஷயம் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, அந்த பணத்தை வாங்கி வீட்டுக்கும் கொடுக்கல, அவர் அதை வாங்குறாரு, திரும்பி கார் ரேஸுக்கு செலவு பண்ணுறாரு. பட் அப்படி தான் அதையும் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். ஆனாலும் இங்கே விமர்சனத்துக்குள்ளானது காரணமே, மெயினான காரணம், இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் விழிப்புணர்வோட வேறு பக்கம் ட்ராவல் ஆகி போகிறாங்க. இதற்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா விஜய் கூட ஒரு விளம்பரத்தில் பண்ணியிருப்பார். அதற்கு பிறகு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஒன்று வேணான்னு சொல்லி கத்தி படத்தில் கூட சில டைலாக்லாம் பேசியிருப்பார். அதுவும் விமர்சனக்குள்ளாகி இன்ன வரைக்குமே அது ட்ரோல் செய்யப்பட்டிருக்கு சில நேரங்களில். அப்போ அஜித் அதுலேருந்து மாறுபட்டவர், மக்களுக்கு நல்லது செய்யணும், ரசிகர்களுக்கு நல்வழி காட்டணும் நினைக்கக்கூடிய ஒருத்தர் இப்போ அஜித்தே என்ன சொல்கிறாருன்னா, அந்த ட்ரிங்க்ஸ் விளம்பரத்துக்கு இதை நீங்கள் குடிங்க எனர்ஜியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ண முடியல. அதுதான் இங்கே மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இது எதற்காக பண்ணுறார்? பணத்துக்காக.
அந்த பணம் எதற்காக யூஸ் ஆகுது? ஸோ அவருடைய கார் ரேஸுக்காக. அப்போது சுற்றியில் வந்து அந்த கார் ரேஸுக்காக தான் அவர் இவ்வளோ பணத்துக்குமே செலவு பண்ணி வச்சிட்ருக்காரு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குட் பை டெல்லிக்கு பிறகு பார்க்கணும்னா இப்போ படது வரைக்கும் அவர் கமிட் பண்ணல. AK-64 ஆதிக்கு மட்டும் இருக்குது, நெக்ஸ்ட் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகுது. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணி என்ன பேமெண்ட் அப்படிங்கிற விஷயம்லாம் பேசப்பட்டு, அது பெரிய சம்பளம் பேசப்பட்டு, அதற்கும் பெரிய விமர்சனக்குள்ளானார். இவ்வளோ சம்பளமா அப்படின்னாலும். இப்போ ப்ரொடியூசர் இல்லாமல் ஒரு இன்வெஸ்டர் உள்ளே வந்திருக்கேன், அதை வச்சு அஜித் தான் ப்ரொடியூசர் மாதிரி உட்காந்து இந்த படத்தை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அது ஒரு பக்கம். அப்போ செலவு இழுத்துக்கிட்டே இருக்கு அவருக்கு, பல கோடிகள் தேவைப்படுது. அதற்கு ஒரு விளம்பரத்துக்குள்ளே போகிறார். பட் இது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இருக்கலாம் மேபி. மற்றவர்களுடைய பார்வை, மற்றவருடைய மக்களுடைய பார்வை, ரசிகர்களுடைய பார்வை, நாங்கள் உங்களை வேறு மாதிரி நினச்சிருந்தோம், தலை, அஜித், AK அப்படின்னு சொல்லப்படும் போது, நீங்கள் இப்படி ஒரு விளம்பரத்துக்கு நீங்கள் பண்ணி அந்த பணத்தை சம்பாரித்து நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு தவறாக தெரியலையா, நீங்கள் இப்படி செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் நிறைய இப்போ வைக்கப்படுது. அஜித் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ என்னடா இது, நம்ம எதையோ நோக்கி பண்ணப்போ எங்கிட்டோ திரும்பிடுச்சு அப்படின்னு. இப்போ மக்களை நீங்கள் இந்த ட்ரிங்க்ஸ் நீங்கள் குடிங்க, எனர்ஜி வரும்னு சொல்கிறது மாதிரி உங்கள் குழந்தைகள்கிட்ட கொடுத்து நீங்கள் குடிக்க வைப்பீங்களாங்கிற அளவுக்குலாம் அவங்களுடைய ரசிகர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நீங்கள் செய்வீங்களா ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது மாதிரி. இப்போ இதுதான் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. அஜித் பக்கம் அப்படி இந்த என்ன சொன்ன கான்ட்ரவர்சி திரும்புறதுக்கு காரணமே அவர் இந்த விளம்பர படத்தில் நடித்தின் விளைவு தான். இதற்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் மலேசியாலாம் பார்த்தீங்கன்னா 2-3 இயக்குநர்களே போனாங்க, ஷூட் பண்ணுறதுக்கே போனாங்க. பெரிய டைரக்டர்ஸ், சிறுத்தை சிவாலிருந்து ஏஎல் விஜயிலிருந்து காரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு, விளம்பரம் ஷூட் பண்ணுறதுக்கு, இது என்ன நான் பண்ணலாங்கிறது அஜித்துக்கு ஒரு கைட்லைன்ஸ் பண்ணுறதுக்காகவே 3 இயக்குநர்கள் போய் உட்காந்தாங்க. இப்போது இது பண்ணினது சரியாக தவறுதான்ற விமர்சனம் இப்போ தமிழக மக்கள்கிட்டையும் மற்ற நடிகர்கள் வந்து ரசிகர்கள் பேசினா கூட பரவாயில்ல, ஏதோ ஆதங்கத்தில் பேசுகிறாங்க, பொறாமையில் பேசுகிற இடத்துலாம் அஜித்துடைய ரசிகர்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவர்களுக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக புரியுது. இப்போ அஜித் என்ன பண்ண போகிறார்? இனிமேல் பேக் அடிக்க முடியாது அவர்னால. காரணம் கேட்டிங்கன்னா இவ்வளோ இந்த விளம்பரத்துக்கு இவ்வளோ பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லி எத்தனை வருஷத்து அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்கன்னு தெரியாது, பேக் அடிக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு சிக்கல் உருவாயிருக்கு அவர்கள். இது மக்கள், அவருடைய ரசிகர்கள் அவர்கள் ஏற்படுத்தின ஒரு சிக்கல். இப்போ அதுலேருந்து எப்படி மீண்டு வருவாரா எப்படிங்கிறது இன்னும் தெரியல. போக போதான் தெரியும். நேற்றிலிருந்து இந்த விமர்சனம் அதிகமாகிட்டே இருக்கு அஜித்துக்கு. இப்போ சார் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரிய நடிகர்கள்ல நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நடிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் நடிச்சிருக்காரு, நிறைய நடிச்சிருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் மட்டும் அதை தவிர்த்துட்டே வந்திருக்காருங்கிற போது, ரொம்ப நாளாக தவிர்த்துக்கிட்டு இருந்த அஜித் குமார் திடீர்னு இதுக்குள்ள போகும் பொழுது புதுசான ஒரு அஜித் குமாரை ரசிகர்கள் பார்க்க மறுக்கிறாங்களா, இல்லை இந்த விளம்பரத்துல நடிச்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இல்லை, ரெண்டுமே தான். நீங்களா இருங்க அப்படித்தான். ஏன்னா அவருடைய படத்துக்கு நடிக்கிறதோட சரி, சம்பளம் வாங்குவாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க, அதோட முடிச்சுட்டு எவ்ரிதிங் ஓகேயா அப்படின்ட்டு போகிறவங்க அவ்வளோதான். அதுக்கு இந்த ப்ரொமோஷனுக்கு வர மாட்டாங்க, ஆடியோ லஞ்ச் வர மாட்டாங்க, வெற்றி விழாவுக்கு வர மாட்டார். அது ஏற்கனவே ஒரு படத்தில் ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்டதின் காரணமாக. பட் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன், ஒரு படத்தில் ஏற்பட்டால் அது எல்லா படத்துலையும் வரும்னு நம்ம வந்து நினைக்க முடியாது. பட் இன்னொரு படங்களுக்கு வந்து நமக்கு அது தேவை தான். உங்களை நம்பி பல கோடிகள் எடுத்து ஒரு 250-300 கோடி ரூபா செலவு பண்ணி படம் பண்ணும்போது அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள்லாம் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். பட் அதை தவிர்த்தார். அரசியல் மேடையில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு விமர்சனம், அதை தவிர்த்தார். மீடியாக்களை தவிர்த்தார், பேட்டி கொடுக்குறத தவிர்த்தார், ரசிகர்களை சந்திப்பதையும் தவிர்த்துட்டார். டோட்டலாகவே ரசிகர் பண்ணுறதையும் கலைச்சிட்டார். பட் அதற்கும் மீறி உங்களுக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க. அப்போ உங்கள் மேலே வச்ச ஒரு அன்பு தான், ஒரு லவ் தான், ஒரு பாசம் தான், ஒரு நட்பு தான். இப்போ எல்லாரும் கொண்டாடுறாங்க. அப்போது நீங்கள் வந்து படம் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தோட முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் லைஃப்பை பாருங்கன்னு அந்த வழிகாட்டுதல் சொல்லும் போது, இப்படி ஒரு விளம்பர படத்தில் நடித்து நீங்கள் உங்களுக்கு எனர்ஜினா ட்ரிங்க்ஸை சாப்பிடுன்னு சொல்கிறத ரசிகர்கள் விரும்பலை. அப்படி தான் நம்ம பார்க்க முடியுது நம்ம இதை. இப்போ நீங்கள் செய்வது சரியில்லை அப்படிங்கிற கருத்து தான் நேற்றிலிருந்து அந்த ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு போர்க்கொடியாக தூக்கியிருக்காங்க. நீங்கள் சொல்லப்போனால் இந்த ஜல்லிக்கட்டுக்கு நடந்த போராட்டம்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரிய வருவது. இப்போ அஜித்துக்கு எதிராக ரசிகர்களே ஒரு போராட்டத்தை உருவாக்குவாங்களா அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்குறியும் போயிட்டுருக்கு பெண்ணிலேருந்து. அது அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்ங்கிறது தெரியல. இதன் விளைவாகவே அஜித் கிட்டத்தட்ட டோட்டலாக மூடு அப்செட் ஆகி இப்போ துபாயில் இருக்கிறதா ஒரு மெசேஜ். இப்போ துபாயிலேருந்து அவர் சென்னைக்கு வரணும். ஏன்னா AK-64 படம் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு.
அதற்கிடையில் இவ்வளோ பிரச்சனைகள் இப்போ போகுது. இப்போ இதற்கு அஜித் என்ன முடிவு செய்ய போகிறார் தெரியல, பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும். ஏன்னா வலிமை அப்டேட் கொடுங்க, வலிமை அப்டேட் கொடுங்கன்னு கிரிக்கெட் ஸ்டேடியம்லேருந்து எல்லா இடத்துலையும் சொல்லி கத்தி இது எனக்கு வந்து அவமானத்தை உண்டு பண்ணுறீங்க நீங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்களை கண்டிச்சாரு. பல இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம், சத்தம் போடாதீங்க, என் பேரை சொல்லாதீங்க, என்னை தலைன்னே சொல்லாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அறிக்கையெல்லாம் விட்ட அஜித்குமார் அவ்வளோ நெறிமுறைப்படுத்தினார் ரசிகர்களை. அந்த நெறிமுறை தான் இன்னைக்கு திரும்ப அவர் அடிக்கிறதுக்கான காரணமா மாறி இருக்கா. அதுதான், நீ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கைட் பண்ணீங்க, நல்லதா நீங்கள் சொல்கிற விஷயம் நல்லதாக இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் அது இல்லையா? அப்போ அந்த அஜித்தை நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ண விரும்பலை. அவங்க வேறொரு நடிகர் சொல்லியிருந்தா கூட அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்படி ஒரு கருத்தை பதிவு பண்ணீங்க, நீங்கள் இதை செய்யலாமா அப்படிங்கிற விஷயத்த முதன்மையாக பார்க்கப்படுது. இப்போ அவர் ஏற்கனவே விளம்பர படம் பண்ணியிருக்காரு, இந்த ஒரு காஃபி இதுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு, செப்பலுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் பல வருடங்கள் ஆச்சு இப்போ பண்ணலை. அவர் பிகினிங் பீரியடில் பண்ணது. அன்றைய காலகட்டம் வேறு, ஓகே நிறைய இன்கம் வரும், ஒரு பெரிய ஃபேம் ஆகலை. பட் இன்றைக்கி அஜித்துடைய ரேஞ்ச் வேறு. நீங்கள் உலகமே வியந்து பார்க்குற ஒரு நடிகராக இருக்கீங்க. F1 ஃபார்முலாவில் நீங்கள் நடிக்கப்படுறதா ஒரு தகவல் வருது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அஜித் இப்படி ஒரு விளம்பரத்தில் நடிக்கணுமா? அப்போ பணத்துக்காக நீங்கள் எதை வேணாலும் செய்யலாமா? அது தவறு இல்லையா அப்படிங்கிறத ரசிகர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு யாரும் எழுப்பலை, உங்களுடைய ரசிகர்கள் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இங்கே நேற்றிலிருந்து பெரிய ஒரு தீயா பற்றிக்கிட்டு எரியுது. இப்போ நான் ஒரு சில நடிகர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் ஏன் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா ஒரு படத்தில் நடிக்கிறத விட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கிறது பேமெண்ட் ஜாஸ்தி, வேலையும் கம்மி. அப்படிங்கிற பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொருளை நான் யூஸ் பண்ணி அது எனக்கு பிடிச்சிருந்து நான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடித்து எனக்கு பணம் வந்தால் நான் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் அதை நான் யூஸே பண்ண மாட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் நான் தூக்கி காமிச்சிட்டு போனால் எனக்கு இவ்வளோ காசு தராங்கன்னா எனக்கு அந்த பணம் வேணான்னு சொல்கிற நிறைய நடிகைகளோட இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன். பலருக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய அஜித்குமார் சாரை பார்த்தா மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றவர், ரசிகர்கள் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு விஷயத்துல லாக் ஆகுறதுக்கு, அதாவது இந்த ஆடை பண்ணணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்குள்ள எப்படி அஜித் வந்தார்? இல்லை, நிர்பந்தம்ங்கிறது யாரும் அவர் அஜித்தை பண்ண முடியாது, அதுக்குள்ளே அவர் போகலை. அவர் விருப்பப்பட்டு பண்ணது தான் அது. அப்போது மற்ற நடிகர்கள்ட்ட எல்லாத்தையுமே இந்த விளம்பரத்தை நடிக்கிறதுக்கு போயிருக்கும், கண்டிப்பாக போயிருக்கும். அவர் எல்லாமே தேவையில்லைன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்னது மாதிரி இதை நான் யூஸ் பண்ணி சாப்பிட்டு ரெகுலர் பண்ணி என்னுடைய ஃபேமிலியில் அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளையிட கொடுத்து ரெகுலர் பண்ணுறதா இருந்ததுன்னா தைரியமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம், நல்லா இருக்குது சாப்பிடுங்க பண்ணுங்க அப்படி. பட் இதை நீங்கள் சொன்னது மாதிரி அந்த விளம்பரத்துக்கு வர்றோம், வச்சுக்கிறோம், கையில் காமிக்கிறோம், ஒரு ஆக்ஷன் காமிக்கிறோம், ஸ்டில் கொடுக்குறாங்க, குடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் எடுக்கிறோம், வச்சுட்டு போய்ட்டு இருக்கோம், பணம் வந்துடுது, ஓகே. பட் இதனுடைய பின்விளைவுகள் என்ன இருக்கும் எதிர்க்கிறத நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு நடிகரோ இல்லை இதுக்குரிய இந்த மாடலிங் பண்ணக்கூடிய நிறைய பேர் மேல் ஃபீமேல் இருக்கு, அவங்க பண்ணால் கூட யாரும் கண்டுக்க போகிறதில்ல. நிறையா வந்துகிட்டு இருக்க, நம்ம அதை கேர் பண்ண மாட்டாங்க. அஜித் மாதிரி ஒரு நடிகர், உச்ச நடிகர், உங்களை கொண்டாடப்படும் நடிகர், இது இது வந்து தேவையில்லைன்னு டிசைட் பண்ண மக்கள் மத்தியில் இப்போ நீங்கள் ஒரு விளம்பரத்தில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது மேஜர், அது கூடிய வந்து மிகப்பெரிய ஒரு பேமெண்ட்டு தான் காரணம். அது மறுப்பதற்கே இல்லை. சும்மால நடிகர் அஜித் சார் பெரிய ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு தான் பண்ணியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு மக்களுக்கு உபயோகமாக இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது வேறு நீங்கள் எந்த படத்துலையும் நடிச்சிருந்தா கூட, விளம்பரத்தில் நடிச்சிருந்தா கூட யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஓகே இது நல்லா இருக்கு, இது இருக்குன்னு கூட உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருப்பாங்க. பட் இதில் வந்து லைக் பண்ணலை. சுருக்கமாக மற்ற நடிகர்கள் நடித்தது கூட நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, ஓ இது ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டோம் வேண்டான்னு சொல்லி. அப்படி தான் நிறைய இது பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து இதுலேருந்து 2 கிலோமீட்டர் வீடு நல்லாயிருக்கும் நிறையா நடித்து பணம் கொடுத்துற மத்தியில் ஒரு பீரியடுக்கு அப்புறம் இப்போ எதாவது வருதா பார்த்தீங்களா? அது வரலை. ஒரு பீரியடு கொடிகட்டி பறந்துச்சு அப்போ அது. பட் அந்த இடம் சரியில்லை, அது இது சரியில்லை, அது சரியில்லை, பட்டா இருக்கா இல்லை, நீங்கள் சொல்கிறத நம்பி நம்ம வாங்கினோம் அப்படிங்கிறவங்களாம் பேசப்பட்டுச்சு. இப்போ கூட சமீபத்தில் கூட தெலுங்காட்டிலே இதிலே கூட நீங்கள் சொன்னீங்க நாங்கள் யூஸ் பண்ணோம் தப்பாகிடுச்சு, இப்போ உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நாங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அது பாதிப்புக்குள்ளானா அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு கூட இப்போ கூட ஏதோ வந்து ஒரு கேம்லிங் ஆடு கூட நிறைய அந்த என்ன சொன்னால் நம்ம பாலிவுட்னு நினைக்கிறேன், இங்கே ப்ராப்ளம் நிறைய ஆச்சு. நீங்கள் விளையாட சொன்னீங்க, நான் விளையாடினேன், நிறைய லாஸ் ஆகிடுச்சு, குடும்பமே நடுத்தருக்கு நின்றுச்சு அப்படிங்கிற பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அல்ல இந்த மாதிரி இதில் பாதிப்புகள் நிறைய மக்களுக்கு வரும், ரசிகர்களுக்கும் வரும். அப்போ நீங்கள்
இதிலிருந்து தவிர்த்து போயிருந்தீங்கன்னா இது பேசும் பொருளாக இருக்காது. நீங்கள் நடிச்சருடைய விளைவு, நீங்கள் வாங்கின பணம், இது கார் ரேஸுக்காக கொடுக்கப்படுறது எல்லாமே ஓகே. உங்களுடைய திருப்திக்கும் உங்களுடைய விஷயத்துக்கும் மக்கள் வழிகாடாகணுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் இப்போ எழுந்திருக்கு. அதுதான் ரசிகர்களுடைய கோபத்துக்கு காரணம். இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா, தமிழ் ரசிகர்கள் மேல ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, இளைஞர்கள் மேலே வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து சமூக அக்கறை இல்லை இவங்களுக்கு, தளபதின்னு கடைசி வரை நடிகர் பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, நடிகர் பின்னாடி தான் நடிகைக்காக அடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஆனா நடிகரே ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்போம், அது எங்களுக்கு பிடிச்சவராக இருக்கட்டும், அவர் படத்தை நாங்கள் தேட்டரில் போய் செலிப்ரேட் பண்றோம், ஆனாலும் நாங்கள் கேள்வி கேட்போங்கிற மனநிலை இன்னைக்கு உள்ள இளைஞர்களோட மனநிலை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இது. நான் விரும்புகிற தலை அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் ஏகே, அவர் சொன்னால் சரியாக இருக்கும், நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறதுக்குள்ளே போகாமல் எதிர்த்து பேசுகிற குரல் கொடுக்குறாங்க இல்லையா, அது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன். நான் இப்படிப்பட்ட ரசிகர்கள் தான் தேவை. நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, படம் பார்க்க. எல்லா மக்களுமே யாருக்கோ ஒருத்தருக்கு ரசிகராக இருப்பாங்க. பெரிய பெரிய ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ல இருந்துமே ஒருத்தரை பிடிக்கும் இல்லையா? அப்போது நீங்கள் சொல்கிறது எல்லாமே நிஜம்னு நம்பக்கூடியவங்க. படத்தில் தான் நீங்கள் ஹீரோ இல்லை, நீங்கள் பேசுகிற மெத்தடு, பேசுகிற விஷயங்கள், சமூக கருத்துக்கள் பயிலும்போது நீ நிஜ ஹீரோவாக கண்ணுக்கு தெரியுறீங்க. அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை மாற்றா பண்ணும்போது அது பேசும் பொருளாக மாறும். ரசிகர்கள் எல்லாருமே முட்டாளெலாம் கிடையாதுங்க, மிகப்பெரிய அறிவாளிகள் எல்லா ரசிகர்களுமே. யாருமே ரவுடித்தனம் கிடையாது, குண்டாஸ் கிடையாது. சுதாகரா சொன்னது மாதிரி விஜய் ரசிகர்கள் ரவுடிகள், குண்டாஸ்ன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய தவறு தெரியுமா சொன்னதவங்க? மிக சிறந்த அறிவாளிகள் தான் ரசிகர்கள். ஒவ்வொருத்தருடைய நம்ம விரும்புகிற நடிகர்களுடைய படம் ஓடணும்னு ஆசைப்படுவாங்க, அவ்வளோதான். அது ஒன்றும் தவறு கிடையாது. இன்னொரு படத்தை டோட்டலாக அடித்து காலி பண்ணுற எண்ணம் எந்த ரசிகர்களுமே கிடையாது. விஜய் ரசிகர்கள் கிடையவே கிடையாது, சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்களும் கிடையாது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் மாற்று சொல்லி ரசிகர்களை டோட்டலாக அடிக்கிறாங்கன்னா அது பெரிய புலிஸ்தனம். பட் இன்னைக்கு இந்த ரசிகர்களுடைய போராட்டம்ன்றது வந்து அஜித்துக்கு எதிராகவே அஜித் ரசி எடுத்திருக்கேன்னா எவ்வளோ பெரிய விஷயமா பார்க்கணும். அதை அஜித் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார்? எடுத்தே ஆக வேண்டிய கட்டத்துக்கு அஜித் தள்ளப்பட்டிருக்கார். அதாவது யாரும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல கிடையாது, அவர் விரும்பினார், பண்ணியிருக்காங்க, ஓகே. அதற்கு ஒரு எதிர்ப்பு குரல் உங்கள் ரசிகர்கிட்டருந்து வந்தாச்சு. இப்போ அஜித் என்ன முடிவு பண்ணணும்? அவர் தான் முடிவு பண்ணணும். இல்லை ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக கூப்பிட்டு நீங்கள் பண்ணுறது எதை நோக்கி பண்ணுனீங்க, நான் என்ன பண்ணணும், நான் எதற்காக பண்ணினேன் விஷயத்தை நீங்கள் உங்கள் ரசிகர்கிட்ட நீங்கள் விளக்கம் கொடுங்க. அப்போ அந்த ரசிகர்கள் நீங்கள் சொல்கிறத அக்செப்ட் பண்ணால் அதுக்கு ஒரு பதிலை சொல்லுவாங்க. நீங்கள் கொடுக்குற பதில் அக்செப்ட் பண்ண முடியாமல் இருந்ததுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் ரசிகர்களுடைய இன்றைய இளைஞர்களுடைய மனநிலை. அதுதான் நான் கொண்டாடுவோம், பிடிக்கும். நீங்கள் மாற்றாக ஒன்று சொன்னால் பிடிக்காது, நான் எதிர்த்து குரல் கொடுப்போம் அப்படிங்கிறத அஜித்துடைய ரசிகர்களுடைய அந்த குரல் இப்போ ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்கு. கண்டிப்பாக அஜித்து சென்னைக்கு வந்தது பிறகு ஒரு முடிவு பண்ணுவார்னு நினைக்கிறேன். என்ன முடிவு பண்ணுவார்னு தெரியாது நமக்கு அதை. பட் சிறந்த முடிவாக இருக்கணும். ரசிகர்களில் இந்த கோபத்தை அவர் தணிக்கணும். ஓகே சார், கருத்துக்களை பயந்துக்கிட்டது நன்றி.